டான்டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊரிலே ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் அன்பாக தனது குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகின்றார். அவரிடம் 2 மாடு இருந்தது. அந்த 2 மாடை வைத்துத்தான் அவருடைய சீவியம் போய் கொண்டிருந்தது. அதனால் அவர் மிகவும் அவருடைய வறுமை நிலையை பார்த்து அந்த ஊரவர்கள் எல்லாம் அவரை உடையார் உடையார் என்று நக்கலாக அழைப்பார்கள். அதாவது அவரை கேலி செய்வார்கள். அவரை போக இந்த உடையார் போகின்றார். ஏனென்றால் அவருடைய மிகவும் வறுமை அவர்களுக்கு. ஆகவே அதனை கேட்டுக்கொண்டும் அவர் அமைதியாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு முறை அந்த ஊருக்கு ஒரு ஞானி ஒருவர் வருகின்றார். அந்த ஞானியிடம் எல்லோரும் போய் தங்களுக்கு விருப்பமானவற்றை ஆலோசனைகளை கேட்கின்றார்கள். அப்பொழுது இந்த உடையாரும் போகின்றார். போய் கேட்கின்றார், என்னென்னு சொல்லி சொன்னால், என்னிடம் மிகவும் வறுமையாக இருக்கின்றது, என்னுடன் 2 மாடு தான் இருக்கின்றது, அதிலிருந்து வருகின்ற வருமானங்கள் என்னுடைய சாப்பாட்டுக்கே போதுமானதாக இல்லை என்று சொல்லி மனம் வருத்தப்படுகின்றார். உடனே அவர் சொல்கின்றார், இன்றிலிருந்து உனது வாழ்வு உயரும் என்று சொல்கின்றார். ஆகவே அன்றிலிருந்து அந்த பசுக்கள் நிறைய பாலை துறக்கின்றன. அவற்றை கொண்டு போய் விற்று இன்னும் அந்த நிறைய ஒரு 2 மாடு இருந்தது, 10 மாடா 20 மாடா பெரிய பண்ணையை வைத்து அவர் வளர்த்துகின்றார். உண்மையிலேயே அந்த ஊரவர்கள் எல்லோரும் அந்த உடையார் உடையார் என்று கேவலப்படுத்தியது இன்று அவர் ஒரு உடையாராக ஒரு பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீடு கட்டி பெரிய பண்ணை இந்த மாடுகளை வைத்து அதுக்கு வேலைக்கும் ஆக்களை வைத்து பராமரித்து கொண்டு ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில காலம் முடிய அந்த வழியாக அந்த ஞானி வருகின்றார். அந்த உடையாரை பற்றி விசாரிக்கின்றார். எல்லோரும் அவரை சந்திக்கின்றார்கள். இவர் மட்டும் சந்திக்கவில்லை. ஆகவே அவரை கேட்க அப்ப சொல்கிறார்கள், அவர் இப்ப பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்று. ஆகவே அவருடைய வீட்டை தேடி போகின்றார். போகும்பொழுது அந்த மனைவி இவரை அன்பாக உபசரித்து இருத்தி போட்டு கணவனை போய் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அங்க போகும்பொழுது இவர் வந்ததையே பெரிய பொருட்டாக எண்ணாமல் அவர் சொல்கிறார், வேலை நான் அந்த மாடுகளுக்கு குளிப்பாட்டி கொண்டிருக்கிறேன், என்ற வேலையை முடித்து வாரன், அவரை இருக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு இருக்கிறேன். அவ இவர் அந்த சொல்லியும் கன நேரமாகவும் அவ சொல்லி 1 மணித்தியாலும் கடந்தும் அங்கே அந்த விவசாயி வராததால் கோபம் கொண்ட அந்த முனிவர், இனி உன்னிடம் 2 மாடு தான் இருக்கும் என்று சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போகின்றார். அந்த சாபத்தை கேள்விப்பட்டு ஓடி வருகின்றார். ஓடி அந்த ஞானியை தேடுகின்றார். ஒரு இடமும் காணவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய கொல்லைப்புறத்தை ஓடி போய் அந்த மாட்டு பண்ணையை பார்க்கின்றார். அங்கே 2 மாடுகள் தான் நிரந்தரமாக இருக்கும் என்ற மாதிரி 2 மாடு தான் இருக்கின்றது. ஆகவே அழுது புலம்புகின்றார். அழுது புலம்பியதை கேள்விப்பட்டு அந்த மனைவி சொல்கின்றால், அள வேண்டாம், முதல்ல நீங்க அந்த 2 மாட்டையுமே கொண்டே வித்து போட்டு வாங்க. இவன் முதல் மறக்கிறான், இருக்கிற அந்த 2 மாட்டையும் வித்தான் நாங்கள் என்னென்று இனி சீவியம் நடத்துறது என்று அவர் மறுத்து விடுகின்றார். ஆனாலும் மனைவியினுடைய வற்புறுத்தலுக்காக இவர் சந்தையில் கொண்டு போய் அந்த 2 மாட்டை வித்து போட்டு இங்கு வரும்போது கொல்லைப்புறத்திலே இன்னும் 2 மாடுகள் அங்கே நின்றன. ஒவ்வொரு நாளும் இவர் 2 மாட்டை கொண்டே வித்து போட்டு இன்னும் 2 மாடு அங்கே புதிதாக இருக்கின்றது. ஆகவே இவர் மீண்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட வாழ்கின்றார். தன்னுடைய மனைவியினுடைய புத்திசாலித்தனம் இன்று தான் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்றதுக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டார். ஆகவே அன்பானவர்களே, நல்ல ஒரு மனைவி ஆலோசனை சொல்வதற்கு வாய்த்தால் எல்லா கணவரும் எல்லா காலமும் பணக்காரர்களாக மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.